கொள்ளுங்க காதிலே, இத வாங்கி கொள்ளுங்க காதிலே. கண்ணை கொடுத்தது மாதிரி எங்க பொண்ணை கொடுத்தோம் உமக்கே நாங்க. கண்ணை கொடுத்தது மாதிரி எங்க பொண்ணை கொடுத்தோம் உமக்கே நாங்க. கள்ள கபடம் அது அறியாது, சொல்ல போன ரொம்பவும் சாது. கள்ள கபடம் அது அறியாது, சொல்ல போன ரொம்பவும் சாது. கணவன் ஸ்தானம் நன்னிலை தானம் காட்டியும் நீங்க நடந்துக்க வேணும். வாங்க வாங்க மாப்பிள்ளை, இத வாங்கி கொள்ளுங்க காதிலே, இத வாங்கி கொள்ளுங்க காதிலே. கொஞ்சம் கிளியது பூண்டு கிளியாய் நெஞ்சும் வாட வாழ்விலே. கொஞ்சம் கிளியது பூண்டு கிளியாய் நெஞ்சும் வாட வாழ்விலே. கொடுமைகள் செய்யும் குணத்தை நீங்க கொள்ளாதீங்க மாப்பிள்ளை. ஆம்பள ஆசை ஆம்பள ஆசை 60 நாள் என ஆகாமலே மனம் நோகாமலே அன்புடன் இருக்க எதையோ எண்ணி அக்கம் பக்கமே பார்க்காமலே. இந்த கனியும் வீட்டில் இருக்க எச்சில் பழத்தை தேடிக்கிட்டு ஏங்கி தெரியும் சில மைனர்கள் போலே, ஏங்கி தெரியும் சில மைனர்கள் போலே இங்கும் அங்கும் ஓடாதீங்க. வாங்க வாங்க மாப்பிள்ளை, இத வாங்கி கொள்ளுங்க காதிலே. வாங்க வாங்க மாப்பிள்ளை, இத வாங்கி கொள்ளுங்க காதிலே, இத வாங்கி கொள்ளுங்க காதிலே. என்ன பிரேமா பார்க்கிறாய்? பௌர்ணமி நிலவு தமிழும் ஆகாயத்தையா? அழகாக இருக்கிறது, மிக மிக அழகாக இருக்கிறது. பிரேமா, கருமேகம் உனது கூந்தல், அதனிடையே நீந்தி விளையாடும் நிலவு உன்முகம், ஜொலிக்கும் நட்சத்திரம் உனது கண்கள். ஆகாயம் அங்கில்லை பிரேமா, இதோ இங்கிருக்கிறது. கிட்டாத பொருளாக எனக்கு நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள். நான் பாக்கியசாலிதான். என் வாழ்க்கையில் நான் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டது. நான் கொடுத்து வைத்தவள். ஆனால் என்ன ஆனால்? நகமும் சதையும் போல் சேர்ந்து நாம் இருவரும் வாழ்வது கண்குளிர காண வேண்டியவர் என் அப்பா, உங்கள் மாமனார். இந்த இன்பமான நாளில் அவர் இல்லையே அத்தா. பிரேமா, மனிதனுக்கு வாழ்க்கை ஒன்றுதான். வாழ்க்கையிலே வந்து போகும் முதலிரவும் ஒன்றுதான். இந்த இன்பகரமான நேரத்திலே நீ எதையோ நினைத்துக் கொண்டு துக்கப்படுவது தவறுதான். இருந்தாலும் என்ன செய்வேன்? அவர் எனக்கு தந்தை மட்டுமல்ல, தாய் இல்லாமல் வளர்ந்த எனக்கு தாயும் அவர்தான். அவர் இல்லாதது எனக்கு ஈடு செய்ய முடியாத பெரும் குறையத்தான். பிரேமா, நான் இருக்கிறேன். உன் தந்தையை எப்படியாவது கண்டுபிடித்து கொண்டு வருவது என்னுடைய வேலை. என்னை நம்பு பிரேமா, என்னை நம்பு. இல்லை அத்தா, நீங்கள் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் சாந்தி அடையாது என் மனம். அப்பாவின் அன்பு முகத்தை பார்க்காத வரை நான் வெறும் நடைப்பிடம் தான் அத்தா, நடைப்பிடம் தான்.
பிரேமா, பிரேமா, உன் மனது சரியில்லை. சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கோ. இன்னொன்று கணேஷ், அவனை பழிவாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது. அன்னையின் ஆணையை நிறைவேற்றுவதை தவிர வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் என்னம்மாயிருக்க முடியும்? அது போதும் மகனே, அது போதும் கணேஷ், போதும். அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு அறிவை இழந்து விட்டேன். என் அன்னையின் ஆணையை மறந்து விட்டேன். என் அன்னையின் ஆணையை மறந்து விட்டேன். குட் மார்னிங். பிரேமா, சாப்பிட்டு. பிரேமா, உலகத்தில் எல்லோரும் சாப்பாடு கிடைக்கவில்லையே என்பதற்காக அழுவார்கள். நீ நேற்று ராத்திரி நடந்த சம்பவம் வேதனையாக இருக்கும், அதே நேரத்தில் வேடிக்கையாகவும் இருக்கும். பிரேமா, உன் அப்பா கிடைக்கவில்லையே என்று நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அவர் கிடைக்கும் வரை உனக்கு எவ்வித தொந்தரவும் கொடுக்கலாகாது என்று நான் வெளியேறிவிட்டேன். இது தவறா பிரேமா? இல்லை அத்தா, என்னை அறியாமல் நான் உங்கள் மனதை புண்படுத்தி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அத்தா. நீ சாப்பிட்டால் தான் உன்னை மன்னிப்பேன். பிரேமா சாப்பிட்டாளா? எங்க இருக்க? என்ன பிரேமா, இன்னும் சாப்பிடவில்லை? அப்பாவை பற்றி ஏதாவது தகவல்? ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. அவருக்காகத்தானே அலைந்து கொண்டிருக்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தேடினால் தானே துப்பு கிடைக்கும். பிரேமா, ஏன் மறைக்கிறீர்கள்? என் அப்பா இருக்கும் இடம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் உங்களுக்கு என்ன தீங்கு இழைத்தேன்? அவர் இருக்கும் இடம் சொல்லாமல் என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள்? நிச்சயமாக உன் அப்பா இருக்கும் இடம் எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்ல போகிறேன்? அத்தா, கடைசி முறையாக கேட்கிறேன். அப்பா இருக்கும் இடத்தை தயவு செய்து சொல்லிவிடுங்கள். தெரியாது. நிச்சயமாக தெரியாது? தெரியாது. இப்பொழுது சொல்லுங்கள், இது யாருடையது? இப்போதாவது சொல்லுங்கள், எதையும் மறைக்காமல் சொல்லுங்கள். அப்பா டைரியில் எழுதி வைத்தது உண்மைதானே? அன்று மாலை 7 மணிக்கு நீங்கள் தானே அவரை கடைசியாக சந்தித்தீர்கள்? சொல்லுங்கள். பிறகு அவரை என்ன செய்தீர்கள்? வாழைத்தண்டை ஒடிப்பது போல் அவர் கழுத்தை ஒடித்து விட்டீர்களா? கசாப்பு கடைக்காரனு போல் தலை வேறு உடல் வேறாக வெட்டி கொன்று விட்டீர்களா? சொல்லுங்கள். அவர் பிணமாகி இருந்தால் அந்த முகத்தையாவது காட்டுங்கள். அதுவும் இல்லையே, அந்த பிணத்தை புதைத்து இடமாவது எதுவென்று சொல்லுங்கள். ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள்? உங்கள் அன்னையின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன். சொல்லுங்கள். எங்கே என்னப்பா? எங்கே என்னப்பா? சொல்லுங்கள்.